அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போதை விழிப்புணர்வு, அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துறதுலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது சம்மந்தமா ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தியிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதில் ஒரு டயலாகு ஸ்டாப், அதாவது ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் அப்படின்னு எழுதியிருந்தார். உடனே தமிழ் ஆர்வலர்கள் எல்லாரும் என்னடா இது, ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் தமிழை இப்படி கொலை பண்ணியிருக்காரு, தமிழ் வாக்கியத்தில் எழுதாமல் இப்படி தங்கிலீஷில் எழுதி தமிழ் அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அவர் ஏதாவது மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை மக்கள் கொள்கையோ இல்லை மொழி பற்றோ இல்லை மொழியை நான் காப்பாற்ற வந்திருக்கேன், மொழியை மீட்டெடுக்கணும், 5000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, இதை நம்ம உலக அரங்கில் பறைசாற்றணும், ஆராய்ச்சி கல்வியிலேயே நம்ம மொழியை கொண்டு வரதுக்கான வேலையை செய்யணும், அப்படி ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரா அவங்களுக்கு, இல்லை ஏதாவது மேடையில் பேசியிருக்காரா, இல்லை மொழிக்காக ஏதாவது கோவப்பட்டிருக்காரா, நம்ம மொழியை சிதையிறதை பார்த்து வருத்தப்பட்டிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு பாவம் இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவருக்கு தெரிஞ்சது வழக்கமாக ரொட்டீன் ஒர்க்கு செய்யணும், அதில் ரீல்ஸ் போடணும், அதை எடுத்து வைப் பண்ணணும், மியூசிக் போடணும், அதுதான் அவருக்கு தெரிஞ்சது. எந்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தையும் அவர் அறிவிக்க போகிறதில்ல. இது வரைக்கும் 40 நாள் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒன்று வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு வேலை செய்திருக்காரா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். பஸ்ஸு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சிங்கப்பெண்ணாக இருக்கட்டும், எல்லாமே வழக்கமாக நடக்கிறத அவர் ஸ்டைலில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக, ஏன்னா ஹீரோவில், சினிமா ஹீரோவில் அந்த மேக்கப் செட்டப்போட கெத்தாக ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு இப்போ சட்டசபையிலே அப்படி தானே பேசுகிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். அதான் அவருக்கு முடிஞ்சது அதான்னு வச்சுங்களேன். அது தெரிஞ்சு போனது, அதுக்குள்ளே நம்ம நிறைய பேச வேணாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய மொழி பற்றை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரி, அவர் சினிமா துறையில் இருக்கும்போது வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ அதை நம்ம எதிர்பார்க்கறது நம்ம தான் முட்டாள். அதாவது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி தமிழக அரசு தமிழில் படம் பெயர் வைக்கிற திரைப்படங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? தமிழில் பெயர் வைக்கிற தமிழ் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு தமிழக அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அந்த வரி வசூல் பண்ணுற உரிமை மத்திய அரசுக்கு போனதால் அது கேன்சல் ஆகிடுச்சு. விஜய் அவர்கள் அந்த வரி வசூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அந்த வரி விலக்கு எப்போ முடிஞ்சதோ, அதுக்கப்புறம் அவர் நடித்த எந்த படத்துக்கும் தமிழில் பேர் இருக்காது. நான் இதை ஏற்கனவே ட்விட்டர்லேயே அப்போவே விஜயை கண்டித்து நம்ம போட்டிருந்தோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை படம் நடித்து ஒரு முதன்மை ஹீரோவாக சம்பளம் வாங்குறதுல முதன்மை இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோ அற்ப பணத்துக்காக தான் தமிழில் பேர் வச்சுட்டு இருந்திருக்காரு. எப்போ அந்த வரி வசூலை நிறுத்தினாங்களோ அதற்கு பிறகு ஒரு படத்துக்கு கூட தமிழ் பேர் வைக்கலையே, இதுதான் அவருடைய மொழி பற்றா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். இப்போ அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காருல விசிகாவில் இருக்கிற மாண்புமிகு வன்னியரசு அவர்கள், அவரும் இதை குறித்து கேள்வி கேட்டிருந்தார் ஏற்கனவே. என்ன விஜய்க்கு தமிழ் பற்றே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் வரி வசூல் விலக்குக்காக தான் தமிழில் பேர் வைப்பீங்களா, ஒரு சுயமாக நமக்குன்னு ஒரு பற்று, நமக்குன்னு ஒரு இது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆனால் நம்ம தான் அதை கவனிக்காமல் இப்போ போயிட்டு அவர்கிட்ட தமிழ் பற்று எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பிறகு வச்ச படம் பேரெலாம் இப்படி பிகில், மாஸ்டர், இதுதான் அவர் வச்சுக்கிற படம்லாம், லியோ, அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இது ஒரு படம் வச்சார், அதான் இந்த மாதிரி வாயில் நுழையாமல் தமிழுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பெயர் தான் வச்சுட்டு இருந்தார் வழிய ஒரு படத்துக்கு கூட தமிழில் பேர் வைக்கலைங்க. அது எப்படி அது? ஆனால் அந்த வரி விலக்கு கொடுக்குற வரைக்கும் தமிழில் பேர் வச்சுட்டு இருந்தார். அப்போ இதுதான் அவருடைய தமிழ் பற்றுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அவரை ஆதரிச்சவங்க அவர் மொழியை காப்பாற்றுவார், மொழியை மீட்டெடுப்பார், மொழிக்கு நான் ஒன்று உயிரை கொடுப்பார் அப்படிலாம் நினச்சி நான் ஆதரிக்கலை. அதனால் அவர்களை டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தினசரி ஸ்மார்ட்டாக வரணும், மாசாக வரணும், ரீல்ஸ் போடுற அளவுக்கு அவர் போஸ்ட் கொடுக்கணும், வைப் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அதாவது என்ஜாய்மெண்ட் மோடு தான். எப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அதாவது அவர் சினிமாவில் இருந்தார்னா வருஷத்துக்கு 2 படம் கொடுப்பாரு, இல்லை ஒரு படம் கொடுப்பாரு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 1 வீக் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் தேட்டர் வாசலில். இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுல டெய்லி என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் ஒரு பெனிஃபிட்டில் 220 ரூபா காசு செலவு பண்ண தேவையில்ல, பாப்கார்ன் வாங்க தேவையில்ல, வரிசையில் நிற்க தேவையில்ல, ஜாலியாக வீட்டில் இருந்தபடியே டிவிலே காட்டுவாங்க. அப்படியே எடுத்துகிட்டு குடும்பத்தோட ஃபேமிலியோட ஜாலியாக எடுத்து போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வீடியோவும் ஃபோன்லேயே வந்துடும். மீடியாவில் கட் பண்ணி போட்டுருவாங்கல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அதை எடுத்து போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோதான், ஜாலியாக இருக்குது, டிக்கெட் செலவு மிச்சம், தேட்டருக்கே போக தேவையில்ல அப்படிங்கிற மூடுக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த தமிழ் மேலே ஆர்வம் வச்சுக்கிட்டு மொழி வெங்காயம் விளக்கமாறுன்னு சொல்லிக்கிட்டு குடும்பத்தை விட்டுட்டு எதுக்கு வீணா? அவங்களுக்கு தமிழும் தேவையில்ல, மொழியும் தேவையில்ல, சோறும் தேவையில்ல, நீரும் தேவையில்ல, விவசாயமும் தேவையில்ல, ஒரு வெங்காயமும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் போதும், கண்ணாடி போட்டால் போதும். இது அவங்க எதிர்பார்க்குறது. அதை அவர் செய்துட்டு வர்றார். அதனால் இனிமேல் இந்த தமிழ் பற்றாளர்கள், கொள்கைவாதிகள் அதெல்லாம் தயவுசெய்து விஜய் அண்ணாவை கண்டிக்கிறத
நிறுத்திக்கங்க. எனக்கு கோபம் வருது. விஜய் அண்ணா பற்றி கொள்கையோ தமிழ் பற்றோ பற்றி பேசாதீங்க. அவர் அதை சொல்லியிருந்தா தான் நீங்கள் கேட்கணும். அவர் என்ன சொல்லிட்டு வந்தார்? ரீல்ஸ் போட்டு வந்தார், டான்ஸ் ஆட்டு வந்தார். அவர் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆட சொல்லுங்கள், ஆடுவார். ரீல்ஸ் போட சொல்லுங்கள், ரீல்ஸ் போடுவார். அவர் ரீல்ஸ் எடுத்து போட்டார் பார்த்தீங்களா? எப்படி ஜாலியாக மக்கள் வெளியில் நின்றுட்டு இருந்தால் கூட பஸ்ஸில் உட்காந்து அழகாக ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும், செல்ஃபி முதல் ஆரம்பித்தாருங்க. மத்திய அரசாங்கத்துலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி நினைக்கிறேன், நெய்வேலி பக்கத்தில் ஷூட்டிங் அப்போ வந்து ஒரு பஸ் மேலே அவங்க ரைடு ஏதோ வருதுன்னு சொல்லும்போது ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருப்பாரு பஸ் மேலோடைய ரசிகர்கள் புடைச்சோட. அப்போதுலேருந்து ரெகுலராக அவர் பண்ணுறது தெரிஞ்சதை கேளுங்க. அதே மாதிரி சட்டசபையில் பேசினாலும் அவர் பேசும்போது குறுக்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆக்ட் படி இந்த டைலாக் டெலிவரி பண்ணும்போது இப்படி ரியாக்ட் பண்ணணும் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் ரிகர்சல் பார்த்துட்டு வந்து பண்ணுவார். அதேமாதிரி ஒரு அரசாங்கத்தில் வழக்கமாக என்ன நடக்குமோ அதை மட்டும் தான் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கணும். புதுசாக ஒரு தலைவர்களுக்குரிய ஒரு அர்ப்பணிப்போட, தலைவருக்குரிய ஒரு மரபோட இதெல்லாம் நீங்கள் தொலைநோக்கோட ஏதாவது சிந்தித்து செயல்படுத்தணும். அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. வழக்கமாக என்ன நடக்கும்? டெய்லி அன்றாட ஒர்க், அதாவது வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் ஒரு கவர்மெண்ட் எப்படி இயங்குமோ தடை இல்லாமல், அதற்கு பதில் முதலமைச்சரே ஒரு குடியரசுத் தலைவர் போல இயங்குவார். நீங்கள் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுவார், நீங்கள் சொல்கிறத செய்வார். அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார். கரெக்டாக காலையில் எழுந்து வந்துடுவார். நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி எதனா இருந்ததுன்னா வந்து பங்கேற்றுட்டு போவார். அது மாசாக வருவார், ஸ்டைலாக அழகாக வருவார். அவங்க ரசிகர்கள்லாம் வந்து எங்கள் அண்ணன் அழகாக வந்தார், மாசாக வந்தார், சூப்பராக பார்க்க வெரி மாஸ் அப்படின்னு சொல்லி வைப் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் ஆர்வலர்களுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு, எங்கள் அண்ணன் முதல்வர் விஜய் கிட்ட தயவுசெய்து மொழிப்பற்றோ கொள்கையோ அதை பற்றி கேட்காதீங்க. வேணால் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. பாவம் எங்கள் அண்ணன். நன்றி, வணக்கம்.